எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு சின்ன விலாகு. இன்னைக்கு காலையில் நான் 10th நான் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. 10th ஒரு லெசன் அதை படிச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே நான் படித்த எல்லாமே நோட்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ நான் ரீகால் பண்ணி போர்டில் சும்மா எழுதி பார்த்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஹெட்டிங்ஸு அந்த மாதிரிலாம் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் பேபி பார்த்துட்டு அவளுக்கும் பதில் சொல்லிவிட்டு அவள் கூட என்டர்டெயின் பண்ணிவிட்டு அப்படி தான் பண்ணுவேன். இப்போ கூட இந்த படிச்சுட்டு இருக்கும்போது டபக்குன்னு என் மைக்கை எனக்கே தெரியாமல் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. நல்ல வேளை நான் வாங்கிட்டேன், இல்லாட்டி அதை வாயில் கடிச்சிருப்பா. நான் வேலை செய்துன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பேபி வச்சுட்டு நிறைய பேர் பயங்கரமாக படிச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் எனக்கு எப்படின்னே தெரில. பட் முன்னை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாளாக எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் எந்திரிக்க முடியல. மேக்ஸிமம் 5:36 அவ்வளோதான் என்னால் முடியுது. பட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும். கொஞ்சம் டைம் லைஃப் ஸ்டைல் மாறினோடனே கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் யூடியூப் சேனல்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு யோசிச்சுருந்தேன். பொதுவாக இப்போது தமிழில் நிறைய பேர் இப்போ தான் அவுட் சோர்ஸ் புக் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி ஷேர் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் என்னோடய மைண்ட் செட்டுக்கு என்னன்னு தெரியல. எனக்கு அது இன்னும் தமிழ் படிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு செட் ஆகலை. இப்போதைக்கு ஸ்கூல் புக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் படிச்சுட்ருக்கேன். என்னோடய இன்ட்யூஷன் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு கிடையாது, இது என்னமோ மாதிரி எனக்கு இருக்குது. அவுட் சோர்ஸ் இது கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நான் இப்போதைக்கு தமிழ் பக்கம் போகலை. அது ஃபுல்லாக டைம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இன்னும் நல்லா பெட்டராக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம ஆல்ரெடி சிலபஸில் இருக்கிற இலக்கணம், புக் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் தான் நான் பார்த்துட்ருக்கேன். அதுவும் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறதுனால. ஸோ தமிழுக்கு இப்போதைக்கு நான் யூடியூப் சேனல் எதுவும் நான் ஃபாலோ பண்ணலை. நானாக தான் படிச்சுட்ருக்கேன். மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தங்கமுத்து சார் அவரோட இதில் தான் நான் இப்போ பேட்ச் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஸ்கூல் லெசன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வில்லேஜ் கேர்ள் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும் கேட்டுகிட்டே படிக்க. அண்டு இப்போ டிவியில் கூட நான் அதை தான் ஈவினிங் பார்த்துட்டு இருந்தேன். குமார் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேனல் சொல்லுவார். அந்த சேனலில் அவர் லெசன்லாம் டீச் பண்ணுவார். அதுவும் நல்லாயிருக்கும் கேட்டுகிட்டே நம்ம படிக்க. வேறு எதுவும் நான் பெருசாக யூடியூப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் எதுவுமே பிளைண்டாக நான் ஃபாலோ பண்ணதில்லை. நான் இந்த யூடியூப் சேனலில் நிறையா இப்போ ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் கொஞ்சம் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக டிபெண்டன்சி யூடியூப் கிடையாது. நான் ஏதாவது லெசன் படிக்கிறேன், எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பேக்ரவுண்டில் ஓட விட்டுட்டு படிச்சுக்குவேன், அவ்வளோதான். ஃபுல்லாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணி யூடியூப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். மேபி ஸ்கூல் புக் லெசன்ஸ்க்கு மட்டும்தான் நான் யூடியூப் யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் மெட்டீரியல்ஸு அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்களாக நோட்ஸ் எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும். இல்லை ஏதாவது ஷார்ட்கட்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்கன்னா பார்ப்பேன். முக்கியமாக நான் மேக்ஸுக்கு என்னோடய டிப்ஸ் என்னென்னா, ஏதாவது ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். நிறையா சேனல் எனக்கு செட் ஆகலை. அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு சில ஸ்டைல் உங்களுக்கு ஒரு சில சேனல் தான் செட் ஆகும். பொதுவாகவே நீங்களாக படிச்சுட்டு அது உங்களால் முடியலைன்னா மட்டும் யூடியூப் போங்க. ஏன்னா ஒரு சில யூடியூப் சேனல்லாம் ரொம்ப தேவையில்லாமல் நிறையா என்ன சொல்கிறது, ஒரு பேட்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கூட அந்த பேட்சை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கு ஒரு வீடியோ, அந்த இன்ட்ரொடக்ஷனுக்காக ஒரு 4-5 ஷார்ட்டுன்னு நிறையா இது பண்ணுறாங்க. இப்போது நார்மலாக பரவாயில்ல, நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை கொஞ்சோண்டு தான் டைம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு 1 to 2 hours கிடைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம அந்த மாதிரி தேவையில்லாத அப்டேட்ஸ்லாம் நம்ம உட்காந்து அந்த சேனல்ஸ்லலாம் பார்த்துட்ருக்கணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்களாக படிச்சுட்டு உங்களால் முடியலைன்னா மட்டும் யூடியூப் கிட்டே போங்க. சும்மா நார்மலாக எப்பயுமே யூடியூப் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, நான் இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த ப்ளாகில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.